என்ன மச்சான், இந்தியால கொசு தொல்லை ஜாஸ்தியா இல்ல? இது வரைக்கும் இல்லை மாப்பிள, இப்பதான் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. டெங்கு கொசு அந்த கொசுன்னு இப்பெல்லாம் கொசு பேரெல்லாம் வச்சிருக்காங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் கொசு வந்திருக்கான் மாப்பிள, சிங்கப்பூர்ல இருந்து கூட வந்திருக்கான். அட என்ன மச்சான் ஓவரா கதை விடுறீங்க. கொசு எப்படி வெளிநாட்டுல இருந்து வரும்? ஏன் இப்ப நீங்க வரல? நான் பறந்து வந்தேன். அதுவும் அது மாதிரி தான் வந்திருக்கோம். அதனால ஒரு விஷயம் மாப்பிள, உள்ளூர் கொசுக்கிட்ட மாறிடுக்க நமக்கு நேரம் பத்தல. இதுல வெளியூர் கொசுங்க இங்க வந்து சமணம் போட்டு உட்காந்துட்டு டார்ச்சர் பண்ணுதுங்க. என்னுடைய ருக்கு கரெக்டு தானே? அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ரூம் ஏசி பண்ணிருங்க. ஏசி ரூம்குள்ள கொசு வராது இல்ல? அது எப்படி மாப்பிள, ஏசி ரூம்குள்ள கொசு வராதுங்கிறீங்க? அதுக்கு வசதியெல்லாம் போயிடும், வெளியே போகாத. அது எப்படி மச்சான் சொல்றீங்க? ஏசி ரூம்குள்ள எப்படி கொசு வரும்? என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? கதவை திறக்கும்போது சும்மா சைக்கிள் கேப்ல உள்ள போயிடும்ல, அதுக்கப்புறம் போகவே போகாது. ஏற்கனவே ருசி கண்ட பூனை மாதிரி ஒவ்வொன்றும் நல்லா செட்டில் ஆயிடுச்சுங்க. மருந்தடிச்சு விரட்டிட வேண்டியதான் மச்சான். ஆஹா மாப்பிள, இது சூப்பர் ஐடியா மாப்பிள. மருந்து அடிச்சு விரட்டிட வேண்டியதான். இருக்கு மருந்து அடிச்சுமா? இப்ப என்ன சாக்கு அடிச்சிட்டு இப்ப பல்ல இழிச்சு காமிச்சிட்டு இருக்கிறீரு? அங்கடி பல்ல இழிக்கு வாயில வெத்தலை போக்கு போட்டிருக்காங்க. அட வாமா செப்பக்கா, வாமா வாமா வாமா. விளக்கு வச்ச உடனே வீட்டுக்குள்ள வர்ற மகாலட்சுமி மாதிரி வந்திருக்க. வாதாயி. ஏமா விளக்கு வச்ச நேரத்துல ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு வருவாங்க? இல்ல சித்தப்பா, நான் சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஏமா எங்க எப்போ வந்தாலும் நான் இப்படி வர்றேன், இந்த வேலையா வர்றேன், இவ்வளவு நேரம் உங்க வீட்டுல இருப்பேன், நான் வர்றது உங்களுக்கு சௌரியப்படுமா, அப்படிலாம் போன் பண்ணி கேட்டு வரக்கூடாதா? இல்ல நான் சும்மாதான். நீ சும்மா வரியோ சுமந்துட்டு வரியோ, அண்ணன் நல்லதா 4 விஷயம் சொல்ற, அவள கேட்டா என்ன குறைஞ்ச போயிருவேன். இந்த மாதிரி பேசிக் கட்டிஸ் எல்லாம் உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒருத்தர் சொல்லியா கொடுப்பாங்க. ஏன்னா இந்தியால எல்லாரும் இப்படி கண்ட்ரிபியூட்டர்ஸா இருக்காங்களோ. ஏன் மாப்பிள, என்ன மாப்பிள பேசுறீங்க நீங்க? சொந்தத்துக்குள்ள வரும்போது சொல்லிட்டா பார்க்க வருவாங்க. வந்தா இருந்தாங்கன்னா பார்க்க வேண்டியதா, இல்லைன்னா போக வேண்டியதானே. இதை சொல்லிட்டு வர்றதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்களுக்கு வேணா பழக்கமா இருக்கலாம், உள்ளூர்காரங்களுக்கு அது தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆமா மாமா, தமிழ்நாட்டுல என்ன நாகரிகம்னு நான் சொல்றேன். வயசுல பெரியவங்க வயசுல சின்னவங்களை பார்க்க வர்றப்ப, அதுவும் வெளியூர்ல இருந்து வர்றவங்க, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வர்றவங்க யார பார்க்க வர்றாங்களோ அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வர்றதா வழக்கம். அது நம்ம ஒரு நாகரிகம். நம்ம ஆளுங்க ரொம்ப பேரு வெளியூர் போனதுக்கு அப்புறம் அந்த நாகரிகத்தையே மறந்துடுறாங்க. ஆனா மாமா, நீங்க அதை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஏய், என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க அண்ணனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எங்க அண்ணனுக்கே நாகரிகம் சொல்லி கொடுக்கற அளவுக்கு நீ பெரிய மனுஷி ஆயிட்டியாங்க. ஏமா, உங்க அண்ணனுக்காக இவ்வளவு வக்காலத்து வாங்குறியே, உங்க அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து உனக்கு என்ன வாங்கிட்டு வந்தாங்க? நீ அவரை விட சின்னவர் தானே. சரி, நீ தான் குந்தாணி மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கிட்டாலும், நானும் ஆகாசம் இருக்கோம்ல, எங்களுக்காவது ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க உங்க அண்ணனை எடுத்துக்காட்டு சொல்லு பாப்போம். ஏமா நான் தான் வந்த அன்னைக்கு சாக்லேட்டு பிஸ்கெட்டு முட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேனம்மா. ஏமாமா, நாங்க என்ன குழந்தைங்களா சாக்லேட்டு பிஸ்கெட்டு மிட்டாயெல்லாம் சாப்பிடறதுக்கு? அதானே. என்னடி சொல்ற? எங்க அண்ணன் ஒரு பெட்டி நிறைய சாமான் வாங்கி உள்ள வச்சிருக்காவ. சஸ்பென்ஸா இருக்கட்டுமே, அப்புறமா குடுக்கலான்னு வச்சிருக்காவ. அவரை போய் நம்ம ஊர் நாகரிகம் தெரியாதவன்னு சொல்லிட்டு இருக்க. சொல்லுங்க இந்த எருமைகளுக்கு. என்னடி உங்க அண்ணனை போய் எருமை எருமைன்ற? வாயும் மூடும். நான் ஒண்ணு எங்க அண்ணனை சொல்லல, எல்லாரும் சேர்ந்து எங்க அண்ணனை கேவலப்படுத்தணும்னு பாக்குறியா? என்னம்மா கோச்சுக்கிட்டியா? பரவாயில்லம்மா, எல்லாம் நம்ம பிள்ளைகள் தானே, நான் ஒன்னும் தப்பா நினைக்கல, நீ உட்காரு. இப்ப நான் வரேன். மெதுவா போடி, இது பழைய காலத்து கட்டளை. ஐயோ இந்த குதிக்கிறா கும்கி சொல்லியம்மா. இதை எதுக்குமா எடுத்துட்டு வந்த இப்போ? என்னே, இந்த பெட்டியை முதல்ல திறக்குறீங்க. திறந்து இதுல இருக்கிற கிஃப்ட் எல்லாம் எடுத்து இதுங்க மூஞ்சில விட்டுறீங்கனே. அப்பதான் உங்க அருமை என்னன்னு இதுங்களுக்கெல்லாம் தெரியும். சூப்பர்மா, நடத்து. எப்படியோ உன் ஆசை நிறைவேறினா சரிதான். என்ன, எனக்கு என்ன ஆசை? எனக்கு ஒன்றும் அப்படியெல்லாம் ஆசை கிடையாது. எங்க அண்ணனோட மரியாதை தான் எனக்கு முதல்ல முக்கியம், தெரியுமா? என்ன பொட்டியை தரங்கனே. அட போமா, நீ வேற இதுக்கெல்லாம் சொல்லி என் மரியாதை குறைஞ்சிட போகுது. முதல்ல நான் சொல்றேன், இதை எடுத்துக்கொண்டு உள்ள வைமா. இல்லன்னா நானே எடுத்துக்கொண்டு வைக்கேன். உட்காருங்கனே. நீங்க சஸ்பென்ஸ் வச்சிருந்ததெல்லாம் போதும். நீங்க எதுக்காக பெட்டியை திறக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு அண்ணியும் மருமகளும் வந்ததுக்கு அப்புறமா பெட்டியில இருக்கிற கிஃப்ட் எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கலான்ட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க வந்தா நான் சொல்லிக்கிறேன், நீங்க இந்த பெட்டியை திறந்து இதுல இருக்கிற கிஃப்ட் எடுத்து இந்த பவித்ரா பக்கி மூஞ்சில விட்டு அறியறீங்க. சபாஷ். அட என்னம்மா நீ வேற புரியாம பேசிக்கிட்டு. அட என்ன மாப்பிள்ளை நீங்க, உங்க அன்பு தங்கச்சியோட கட்டளையை தான் நிறைவேற்றுங்களேன். இந்த தூக்கி படத்துல ஒரு வசனம் வரும் தெரியுமா? கொண்டு வந்தால்தான் தங்கை,
அந்த மாதிரிதான் உங்க தங்கச்சி. என்ன இருக்குன்னு திறந்து காட்டிடுங்களா, அவளுக்கு ஒரு நிம்மதியா போயிடும்ல. ஓபன் த பாக்ஸ். அட திறங்க மாப்ள. பாத்துக்கிட்டே இருக்கீங்க, சினங்குண்ட சிங்கம் மாதிரி சீரியல் வேணாமா? திறங்க பாத்துருவோம். திறந்தேதான் ஆகணுமா? ஆமாண்ணே, இப்ப பெட்டியை திறந்தேதான் ஆகணும். சந்தேகமே இல்ல, திறந்துதான் ஆகணும். சரி. ஓபன் இட். என்ன சீக்கிரம் எடுத்து கொடுங்கண்ணே, அப்பதான் உங்க அருமை இதுங்களுக்குலாம் தெரியும். சஸ்பென்ஸ் கிஃப்ட்ல சிங்கப்பூர் புடவையெல்லாம் காணோம். என்ன இந்த செண்டு பாட்டில் எனக்கானே? சே அது என்னோட பர்சனல் பெர்ஃப்யூம்மா. பகல்ல அடிச்சுக்க ஒண்ணு, தூங்க போகும்போது அடிச்சுக்க ஒண்ணு. படுக்க போகும்போது எதுக்கு மாமா சென்ட்? கனவுல மணக்கிறதுக்கு. என்ன அப்ப எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து சேலையெல்லாம் வாங்கிட்டு வரலையானே? சிங்கப்பூர் சேலையா? அது என்னம்மா? அதானே நல்லா பூ பூவா போட்டு லேசா பஞ்சு போல இருக்கும்ல. ஏம்மா, உலகம் பூரா அங்க இருந்தா துணிமணி ஏற்றுமதி பண்ணுதான். நீ என்னடா அங்க இருந்து வாங்கிட்டு வரலையான்னு கேக்குற? இங்கதான் எல்லா பொருளும் கிடைக்குதே, அப்புறம் ஏன் நான் அங்க இருந்து தலையில சுமந்துக்கிட்டு உங்களுக்கு கொண்டு வந்து தரணும்? என்ன சொல்ற பவித்ரா? அதான் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே. அம்மா கேட்டுக்க. அண்ணன் ஒரு கோயில் என்றார், தங்கை அதில் கீதம் என்றோ. பாட்டுமா பாட்டு, தங்கைக்கு ஒரு கீதம். ஷென்பா, இது சரி வராது, வா நம்ம சாப்பிடலாம். இல்ல பவித்ரா, நான் கிளம்புறேன். நேரமாச்சு, வார்டன் திட்டுவாங்க. சும்மா எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். பார்த்துட்டேன், கிளம்புறேன். நான் போயிட்டு வரேன் மாமா. அம்மாடி, இருந்து சாப்பிட்டு போடா. பரவாயில்ல மாமா, நான் ஹாஸ்டலுக்கு போயே சாப்பிட்டுக்கிறேன். சரி. சபா சண்பகா, ஹேட்ஸ் ஆஃப். ஓரளவுக்கு உனக்கு கட்டிசி இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி ருக்கு, நான் பெட்டி எடுத்துக்கொண்டு போய் பத்திரமா உள்ள வச்சுட்டு வந்துடுறேன். நீ சாப்பாடு ரெடி பண்ணு. அப்படி போட்டு என்னடி கால் சுளிக்க போதுரி? உம்ம தலைதான். என் தலையெழுத்து நல்லா இருக்கு, உன் தலையெழுத்து தான் சரியில்லை. ஏய், நீ ரூம் சர்வீஸ் தானே, வாங்கி எழுதிட்டு போய் சமையல் பண்ணு போ. உமக்கு நல்லா வாய் குழம்பு ஜாஸ்தியா போச்சு. போடி போடி. எங்கடா போற? உள்ள வந்து ஏதாவது பேசி காரியத்தை கெடுத்துறாத. கார்ல இருக்க துணி எடுத்து காரை தொடச்சிட்டு நான் வந்துடுறேன். காரை துடைக்கிறக்காக உளறு கூட்டி வந்தீங்க. என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல, நீங்க போங்கண்ணே. அம்மா மா உட்கார்ற. மா வரேன். நிவி, அம்மா நீ மட்டும் தான் இருக்கியா? மத்தவங்க யாரும் இல்ல? நீ யார பார்க்க வந்த? ஒன்னதாம்மா. நான் தான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன? உன்கிட்ட என்ன பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க? மாட்டையா? சும்மா இருப்பா, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். எடுத்த அடுப்புலயே வந்து விஷயத்தை பேச முடியுமா? இங்க பாரு, உனக்கு காரியானம்னா கொஞ்சம் பொறுமையா இரு, சரியா? சரி சரி, எல்லாம் என் டைம். என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்துல? உங்க அப்பா ஏதாவது சிபாரிசு கூட்டிட்டு வந்தாரா? அம்மா, சொத்து கேஸுக்கு புது வக்கீல் வச்சிருக்கியா? ஆமா, வச்சிருக்கேன். நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்லம்மா வைக்க போறேன்னு. அந்த கேஸ்ல அப்பா தலையிடக்கூடாதுன்னு சொன்னியா? சொன்னேன். அதுல என்னம்மா தப்பு? இந்த மனுஷனை நம்பி இந்த கேஸ ஒப்படைச்சா இத்தனை வருஷம் கேஸ் நடத்தாம இழுத்தடிச்சு, கேஸ் நடக்கிறதா பொய் சொல்லி என்கிட்ட காசு வேற வாங்கி அத ஊதாரித்தனமா செலவழிச்சு, அதுக்கு ஏதேதோ காரணத்தையும் சொல்லி எல்லாத்தையும் வீணாக்கிட்டாரு. எதிரிங்க கை ஓங்குற அளவுக்கு பண்ண ஒரு ஆளை இனிமேலும் இந்த கேஸ்ல தலையிட விட்டா அப்புறம் அவ்வளவுதாம்மா. அதனாலதாம்மா இந்த கேஸ்ல இருந்து விலகிக்க சொன்னேன். அம்மா, நீ வச்ச வக்கீலே கேஸ நடத்திட்டோம். அதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. ஆனா அதுல அப்பாவோட துணை இருக்கிறது நல்லதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதான். ஏம்மா மறுபடியும் இந்த கேஸ ஆற போடுறதுக்கா? ஆற போட்டு சொத்து காலா காலத்துக்கு இப்படியே முடங்கி கிடக்கிறதுக்கா? ஏம்மா நிவி, அன்னைக்கு நீ வந்தப்போவே இந்த எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட சொன்னேனேம்மா. உங்க அப்பா என்ன பண்ணிருக்கணும், ஆனா என்ன பண்ணிருக்காரு,
இதுல யாருக்கு ஆதாயம் யாரு நஷ்டம் அடைஞ்சாங்கன்னு எல்லாத்தையும் உன்கிட்ட சொன்னேனேம்மா. அதுக்கப்புறமும் நீ வந்து உங்க அப்பா தான் இந்த கேஸ பார்க்கணும்னு சொல்றதுல என்னம்மா அர்த்தம் இருக்கு சொல்லு? அதாவது சாரு, அவ என்ன சொல்ல வரான்னா, அவளுக்கு வாய் இருக்குல்ல, அவளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து தானே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அவளே சொல்லட்டும். சொல்லுமா. அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் சரிம்மா. அப்பா பொறுப்பு இல்லாம கேஸ கோட்டு விட்டாரு, அத நானும் ஒத்துக்கிறேன். என்னடா இது சேம் சைட் கோல் போடுற? ஐயோ அப்பா சும்மா இருங்க. அம்மா, நீ அன்னைக்கு சொன்னல, அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அதனாலதான் நீ புது வக்கீல் வைக்கிறேன்னு சொன்னப்போ நான் எந்த மறுப்பும் சொல்லல. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, அப்போட துணையோட புது வக்கீல் இந்த கேஸ நடத்தட்டுங்கிறது தான். உங்க அப்பா இந்த புது வக்கீலுக்கு என்னதான் உதவி செய்ய போறாரு? அவர் கோர்ட்டுக்கு போகும்போது அவரோட கவுனையும் கேஸ் கட்டையும் தூக்கிட்டு அவர் பின்னாடியே போவாரா? என்னடே பசங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்துறியா? இல்லங்க, உங்களால இந்த விஷயத்துல வேற என்ன செய்ய முடியுங்கிறத தான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது செய்யற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவரா இருந்தா இந்நேரம் இந்த கேஸ முடிச்சிருப்பீங்களே. ஆனா நீங்க செய்யலையே, அதனாலதான் கேட்டேன். அம்மா, இந்த கேஸ்ல உனக்கு தெரிஞ்ச விவரங்களை விட அப்பாவுக்கு அதிகமாவே தெரியும். கேஸ் விசாரணைக்கு வராம கோர்ட்டு விட்டாருங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்த கேஸோட அவர் ரொம்ப நாள் வாழ்ந்திருக்காரு. அதனால இந்த கேஸ் விஷயத்துல அவருக்கு தெரியாத டீடைல்ஸ் எதுவுமே இல்ல. அந்த டீடைல்ஸ் வக்கீலுக்கு பயன்படலாம் இல்லையா? ஒரு விஷயத்துல ஒரு ஆள் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னா அந்த விஷயத்த அந்த ஆள் கிட்ட கொடுக்கறதானமா கெட்டிக்காரத்தானோ? இது ஏமோ உனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், ரெண்டாவது, நீ பயப்படுற மாதிரி அப்பாவால அவரே விரும்பினாலும் இனிமே இந்த கேஸ சொதப்ப முடியாது. ஏன்னா இந்த கேஸ் நடத்துற பொறுப்புக்கு இப்போ உன் வக்கீல் வந்திருக்காரு. அப்பா சொதப்பணும்னு நினைச்சாலுமே வக்கீல் அத கரெக்டான ட்ராக்க கொண்டு வந்துடுவாரு. அதனால எந்த பயமும் உனக்கு தேவையில்லை. இவ்ளோ சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும்போது நீ அப்பாவை வேணான்னு சொன்னீன்னா அதுக்கு உன் விருப்பு வெறுப்பை தவிர வேற எந்தவித நியாயமான காரணமும் இருக்க முடியாது. நிவி, உங்க அப்பா வேண்டான்னு நான் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த கேஸ் அவர்கிட்ட இருந்து நான் புடுங்கலையே. இந்த மனுஷன் தான் தொழிலுக்கு கூட நேர்மையா இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானேம்மா இனிமே இந்த கேஸ நடத்த வேணாம் நான் சொன்னேன். ஏண்டா எருமை, உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன்? சும்மா மாடிப்படியை வேடிக்கை பார்க்கவா? உங்க அம்மா இந்த போடு போடுறதுல உங்க அக்கா தனியா மாட்டிக்கிட்டு முடிக்கிறா. ஏதாவது பேசுறா? அப்பா, நீ பண்ண சேட்டைக்கு அம்மா மேல பயங்கர கடுப்புல இருக்காங்க. இப்ப போய் உனக்கு சப்போர்ட் பண்ண வச்சுக்க, அப்புறம் நான் க்ளோஸ். ஏதோ ஹாஸ்டல் செலவு அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் காசு வாங்கிட்டு இருக்கேன், அதுல வெடி வச்சிடாதப்பா. அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அதெல்லாம் நேத்து வரைக்கும் தான். இப்பதான் ஒரு புது வக்கீல் கிட்ட கேஸ் கொடுத்துட்டல. அப்பா இந்த கேஸ சரியா ஹேண்டில் பண்ணலன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே உனக்கு 20 வருஷம் மேல ஆயிடுச்சு. இந்த வக்கீல் மட்டும் இந்த கேஸ தப்பான டைரக்ஷனுக்கு கொண்டு போக மாட்டாருன்னு அதுக்கு என்ன கேரண்டி? அத கண்டுபிடிக்கவோ இல்ல சரி பண்ணவோ உனக்கு முடியுமா? என்னம்மா பாக்குற? தெரியாதுல உனக்கு கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் தெரியாது, லா பாயிண்ட்ஸ் தெரியாது. ஒரு இடத்துல சறுக்குனா அதுக்கு எந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கணும்னு உனக்கு தெரியாது. இதெல்லாம் அந்த வக்கீலுக்கு தெரியும் நீ சொல்லலாம். ஆனா அந்த வக்கீல் இதெல்லாம் கரெக்டா தான் பண்றாருன்னு என்ன கேரண்டி? சபாஷ் டாக்கண்ணா, சபாஷ். நிவி, இந்த வக்கீல் சுதாகரன் அங்கிள் ரெக்கமெண்ட் பண்ண வக்கீல்மா, தப்பா எதுவும் பண்ண மாட்டாரு. நல்லதுதாம்மா, அப்படி இருக்கணும் தான் நாங்களுமே ஆசைப்படுறோம். அப்பதான் நம்ம கேஸும் ஜெயிக்கும். ஆனா அவர் தப்பே பண்ணாதவரா இருந்தாலும் நம்ம சைடுல ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு இருக்கிறது நல்லது தானே? குட் பாயிண்ட். அம்மா, இந்த சொத்தை நாங்க அடையணுங்கிறதுல உன்னை விட ஜாஸ்தி அக்கறை எனக்கும் சூர்யாக்கும் இருக்கு. அதனால இந்த கேஸ தப்பா போறதுக்கு நாங்க விடவே மாட்டோம். அப்படி இருக்கிற நாங்களே இந்த விஷயத்துல அப்பாவை சேர்த்துக்கோன்னு சொல்றப்போ நீ ஏன் வேணான்னு சொல்ற? சொத்துல உன்ன மாதிரி எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல,
அப்போ அதை தட்டி கேட்கிற உரிமை எங்களுக்கும் தான் இருக்கு. இந்த கேஸை வாட்ச் பண்றதுக்கு எங்க சார்பில் அப்பா கண்டிப்பா இருக்கணும். என்ன சொல்ற இப்போ? நிவி, நீ என்னதான் சொன்னாலும் இன்னும் எனக்கு சமாதானம் ஆகலம்மா. உங்க அப்பா இதுல இருக்கணும்னு நீ எல்லாரும் முடிவெடுத்துட்டீங்க. சரி, இந்த கேஸ நடத்த போற வக்கீல் கூட உங்க அப்பாவே இருக்கட்டும். அப்பா டேய், இதான்டா சாருலதா, உங்க அம்மா ரொம்ப நல்லவடா. சாரு, இது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். எனக்கு நீங்க எவ்வளவு நல்லது பண்ணுவீங்கன்னு எனக்கு தான் தெரியும். இது பாருங்க, ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துல நீங்க செய்யறது எதுவா இருந்தாலும் அது நம்ம பிள்ளைங்களை தான் பாதிக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு வேலையை பாருங்க. உலகம் பாட்டிலுக்குள்ள இல்ல. எனக்கு தெரியாதா சாரு, அப்படியெல்லாம் நான் விட்டுருவேனா? நீ ஒன்னும் கவலைப்படாத, அசத்தலா ஜெயிச்சு காட்டுறேன் பாரு. ரொம்ப நன்றிங்க. மோஸ்ட் வெல்கம். அம்மா, நாங்க இதை பத்தி தான் பேச வந்தோம். நாங்க கிளம்புறோம். இருமா, சாப்பிட்டுட்டு போலாம். ஒண்ணு வேண்டாம் சாரு, நீ சொன்னதே எங்களுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வா நிவி, வாடா. ஓகே வரேன். வாடி, அப்புறம் பார்க்கலாம். வாடா. சரிம்மா, கிளம்புறேன். கிளம்பு. சீக்கிரம் வாடா. இருப்பா. ஒண்ணு செய்வோம், நேர நிவி வீட்டுக்கு போய் அங்க இருந்து மாப்பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அவரை நம்ம எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தர சொல்லுவோம். என்ன சொல்ற நிவி? கிளம்பலாம்ப்பா, வாங்க. வாடா. இல்லப்பா, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வர்றேன். ஏண்டா நீ உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி காசு வாங்கிட்டு வர போறியா? இல்லப்பா. இல்லடா, வாங்கிட்டு அப்படியே வாங்கிட்டு வந்துரு, கொண்டாடுவோம். பெஸ்ட் ஆஃப் லக். வா 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 வாமா வா. ஆர்த்தி, வா சாப்பிட போலாம். ஆர்த்தி, ஆர்த்தி, என்னடா இது? இனி எவ்வளவு நாள் தான் இப்படி இருக்க போற? ஏதோ வேலைக்கு. வணக்கங்க. கார் கிளம்புற சத்தம் கேட்டுச்சு, நீங்க இன்னும் போலியா? உங்களை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் தான் வர முடியல, வர வேணான்ட்டீங்க. சரி, வந்த இடத்துல ஏதாவது பார்த்துட்டு போலான்னு தான் அப்பாவே அக்காவே அனுப்பி வச்சுட்டு உங்களை பார்க்க மேலே வந்தேன். ஆமா, உங்களுக்கு கால் எப்படிங்க இருக்கு? காலெல்லாம் நல்லதா இருக்கு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. அந்த திருட்டு போய் வரேன்னு சொன்னானே, அப்புறம் வந்தானா? வந்தான். நாங்களும் அலர்ட்டா தான் இருந்தோம். அன்னைக்கு நம்ம பார்க்ல ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் பார்த்தோமே, மானத்தின்னு, அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டிருந்தேன். அவங்களும் அங்க வந்திருந்தாங்க. ஆனா அவன் ரொம்ப கிளவரா மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் ஹவுஸ் கீப்பிங் யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு பொக்கே வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டான். என்ன தைரியங்க அவனுக்கு? அவனை சும்மா விட்டீங்க? நான் தான் சொல்றேனே, அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான்னு. என்னங்க நீங்க? அதுக்கு தான் நாங்க வரேன்னு சொன்னேன். நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அவனை ஒரு வழி பண்ணியிருப்பேன். நீங்க தான் என்ன வரவேனாட்டீங்களே.